பாத்தியா, உடனே பிளேட்டை மாத்திர பாத்தியா? சார், உங்ககிட்ட வாதாடி என்னால ஜெயிக்க முடியுமா? ரஞ்சித் சார் நல்லவர்னு பார்த்தாலே தெரியுது, அதனால தான் சொன்னேன். ஏமா, இந்த அட்டை பாக்ஸ் இருக்குல்ல, அட்டை பாக்ஸ், அந்த அட்டை பாக்ஸ பார்த்துட்டு ஏமாந்துட கூடாது. அதுக்குள்ள இருக்கிற பொருள் நல்ல பொருளா இல்ல கெட்ட பொருளான்னு தெரிஞ்சுக்கணும்ல. என்ன ஒருத்தர் நல்லவனா கெட்டவனான்னு அவன் நெத்தியில எழுதி ஒட்டி இருக்குமா என்ன சொல்லு? திடீர்னு இப்படி யாராச்சும் வந்து பொண்ணு கேட்டாங்கன்னா யாரு ஏதுன்னு விசாரிக்காம அப்படியே கொடுத்து அனுப்பிடுவாங்களா? என்ன அப்படியே தாலி கட்டி அனுப்பி வச்சிருவாங்களா? எனக்கு என்னமோ ரஞ்சித் சாரை பார்த்தா நல்லவரும் தான் தோணுது. ஆமா, உனக்கு எல்லாருமே நல்லவங்களா தான் தெரியும். ஏம்மா தாயே, இத பாரு, இந்த உலகத்திலேயே கொஞ்சோண்டு கூட கெட்ட பழக்கம் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஒருத்தனை பார்த்ததுமே அவன் நல்லவனா தெரிஞ்சான்னு வச்சுக்கோ, அவன் தான் உலகத்திலேயே 1 நம்பர் பொறுக்கியா இருப்பான். எனக்கும் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் 1000 இருக்கு. குணங்கிறது பழக்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். தட்ஸ் ஆல். இதுக்கு மேல எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல சார். அடுப்புல கல்லு காயுது, நீங்க வந்து சாப்பிடுறீங்களா இல்ல எங்க எடுத்துட்டு வரவா? ஷோ, இவ்ளோ பேசி இப்ப சாப்பாடு தான் உனக்கு முக்கியமா போச்சா? எனக்கு பசிச்சா நானே எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிறேன். நீ ஒரு ஹாட் பாக்ஸ்ல எடுத்து வை, சரியா? ஓகே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இங்க வாங்க. என்ன சார்? இப்போ நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணல, பொட்டி தூக்குற வேலை. அதே மாதிரி இனிமே இந்த பொட்டி தூக்குறது, புடவைய வாஷ் பண்றது, இந்த மாதிரி வேலை எதுவுமே நீ பண்ண கூடாது. புரியுதா? அதெல்லாம் ஒரு சின்ன உதவி சார். ஐயோ, ரொம்ப சின்ன உதவி. இந்த கை கால் முடியாதவங்களுக்கு பண்றதுதான் உதவி. முடியறவங்களுக்கு பண்றது அடிமைத்தனம். நீ அடிமை கிடையாது, புரியுதா? நீ ஏஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சிஇஓ. அது மட்டும் இல்ல, இந்த சூர்யாவோட பொண்டாட்டி. அத மறந்துடாத. இனிமே அப்படி யாராச்சும் சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. புரியுதா? புரிஞ்சுது சார். அதுக்கப்புறம் இன்னும் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. இல்ல சார், அது தோசை எல்லாம் சுட்டு ஹாட் பாக்ஸ்ல வைக்கணும். என்ன தோசை? நான் வந்து பேசுறேன். இரு நந்தினி, நான் சொல்லி முடிக்கல. வந்துறேன். ஓ, திருத்தவே முடியாதுடா இவள. ஏதாவது சொன்னா உடனே எஸ்கேப் ஆயிடுவா. சூர்யா, ஹாய் அங்கிள். நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். எனி இம்பார்ட்டன்ட்? என்ன சூர்யா, என் மேல கோவம் எதுவும் இருக்கா? சேச்சே, கோவமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள். ஏதாச்சும் முக்கியமா பேசணுமா அங்கிள்? ஆமா மாப்ள, வாங்க உட்காந்து பேசலாம். சொல்லுங்க அங்கிள், என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல மாப்ள, நீங்க நம்ம ரஞ்சித்தை பத்தி பேசினப்ப எனக்கு ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. ஆனா நைட்டு ஃபுல்லா யோசிச்சு பார்த்தப்போ உங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் அதே தான் செஞ்சிருப்பேன், அப்படிதான் பேசியிருப்பேன். நீங்க சரியா தான் பேசிருக்கீங்க மாப்ள. தேங்க்யூ அங்கிள். அப்புறம் சுந்தரவழிக்கு உங்க மேல ஒரு வருத்தம் இருக்குதா? உங்களை நினைச்சு அவ புலம்பிக்கிட்டு தான் இருக்கா. ஆனா நிச்சயமா சுரேகாக்கு ஒரு அண்ணனா என்ன செய்யணுமோ அதை நீங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. அந்த வகையில எனக்கு சந்தோஷம்தான் அங்கிள். அட்லீஸ்ட் நீங்களாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்களே, போதும். இப்ப நான் சொல்றேன் மாப்ள, எங்களுக்கு சுரேகா மருமகளா வரணும், அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதுக்காக நாளைக்கே நிச்சயதார்த்தம் பண்ணி நாளை மறுநாளே அவளை கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஆக்சுவலி நீங்க தானே அங்கிள் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்க. மாப்ள, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த அவசரம் வேண்டான்னு எனக்கு புரிஞ்சுது. இப்ப நான் சொல்றேன் மாப்ள, எங்களுக்கு 3 மாசம் டைம் இருக்கு. நாங்க இங்கதான் இருக்க போறோம். நீங்க சொன்ன மாதிரியே நம்ம சுரேகாவும் ரஞ்சித்தும் 1 மாசம் சாதாரணமா ஃப்ரெண்ட்ஸா பழகி பார்க்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கட்டும். சூப்பர் அங்கிள், சூப்பர். இதத்தான் நானும் சொன்னேன். நீங்க இங்கே இருந்தா எனக்கும் சந்தோஷம் தான் அங்கிள். அதேதான் மாப்ள, ரஞ்சித் யாருன்னு சுரேகாக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தெரியணும்ல. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா
2 பேர் மனசும் ஒத்து போனதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை நடத்துவோம். ம்